ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. மார்ச் 21 பெரிய பெரிய கிரக மாற்றங்களானது ஏற்படும். அதோடு கிரக ஆற்றல்கள் பாயும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன். பெரிய கிரக மாற்றங்கள் பாயறதுனால பெரிய பெரிய சம்பவங்கள் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது. அந்த சம்பவங்கள் என்னென்னங்கிறத உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள்னு நாம் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம லைஃப்பில் நடக்கிறது எல்லாம் விதினால் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எல்லாமே விதினால் நடக்காதுங்க, எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. கிரகங்கள் எப்படி நமக்கு அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். நம்ம லைஃப்பில் சாதகமான பலனும் சரி பாதகமான பலனும் சரி கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் இருக்குது. அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் கிரகநிலைகள் இப்படி எப்போ அமைஞ்சிருக்குங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரிய பெரிய கிரகங்கள் மாறுறதுனால ஃபஸ்ட்டு அடி வாங்குகிற விஷயம் என்னென்னா வேலை தான். ஒருவருக்கு நல்ல வேலைங்கிறது இருந்தால் தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலை இருக்கும். நல்ல வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியமான மனநிலை இருக்காது. சாப்பாட்டுக்கே கஷ்டம் கூட சில பேருக்கு வந்துடும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனை சமாளிப்பதற்கு கிரகங்களை சமாளிப்பதற்கு பரிகாரங்கிறது ஒன்று செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்லித்தரேன். முதல்ல பரிகாரத்தை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல பரிகாரத்தை பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு நல்ல வேலை கிடைக்கவும், வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நீங்கவும், நிரந்தரமாக இருக்கக்கூடிய வேலையவே உங்களுக்கு இன்னும் அதிகமாக சப்போர்ட் கிடைக்கவும் இந்த ஒரு ஆன்மீக பரிகாரத்தை இந்த டைம் செய்யுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். ஸோ நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட விருச்சக ராசிக்காரங்க செய்திடுங்க. சரி, பரிகாரம் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறி விட்டது, எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறோம், நல்ல சம்பாதியத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில பேர் இன்னும் உங்கள் ராசிக்காரங்க நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இன்றளவு இருக்கிறீங்க. நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கார ஆண்கள் நிறைய பேர் இருப்பீங்க. வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய உங்கள் ராசிக்கார பெண்கள் வேலை தேடி கொண்டு இருப்பீங்க. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க. தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். ஸோ நல்ல வேலையை தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம். வாங்க எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். இந்த பரிகாரத்தை நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றி இருக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இருக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டு விட வேண்டும். இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போடுங்க, ரொம்ப நல்லது. வாய்ப்பு இல்லாதவங்க இதை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு இதனால் நீங்கிவிடும்.
குளித்த பிறகு மீண்டும் வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும். ஏதாவது இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையிலேருந்து ரிசல்ட் வரவில்லை, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர், உங்களுக்கான பதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸில் எது வேண்டுமென்றாலும் வைத்து கொள்ளுங்க. இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. வேலை கிடைத்த பின்பு பேக்கெட்டில் வைத்த அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவு தான் பரிகாரம். இதை ஒரு முறை செய்யும் போதே வேலை இல்லாத உங்கள் ராசிக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். அதனால் இந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சக ராசிக்காரங்க செய்திடுங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 21 பொறுத்தவரை கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை கிரகங்களால் உருவாகுது. புது புது முடிவுகளை எடுக்கும்போது பல எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் மாணவர்கள்லாம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக பெரியவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காதீங்க. பொய் சொல்லாதீங்க, அவசரப்படாதீங்க. மீறி அதெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கவனமாக இருக்கணும் என்பது பொதுவாக உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக விருச்சகம் 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டயம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். கிரகநிலை முதல்ல உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு ராகு செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, அஷ்டமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன பலன்கள்ங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசி. உங்களுக்கு இந்த 21 தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இருந்த தடைகள் விலகோ, போட்டிகள் குறையோ, புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கோ, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக தொடர்பான அலைச்சல்கள் குறையோ, அதோடு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நட்பு ரீதியாக நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. தடைகள் எல்லாமே விலகோ, பணவரவு திருப்தி தரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகோ, விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீங்க. இது உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அனுஷமில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் 21 குடும்பத்தில் இருப்பவர்களோடு இணுக்கமான போக்கு வந்து காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம். வீண் செலவு குறையோ, பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடோ. அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனை தீரும். மேல் அதிகாரிகளோடு இணக்கமான சூழ்நிலை நிலவோ. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். திருமண முயற்சி சாதகமான பலனை தரும். சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். வாய்க்கு ருசியான உணவு உண்பீங்க. கணவன் மனைவி ஒருவருடைய பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மை கூட உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டாகுங்க. நெக்ஸ்ட் கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்துக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகோ, சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கோ. அதோடு காரிய தடை தாமதம் நீங்கோ. வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கோ. எதிர்ப்புகள் விலகோ. பொருளாதார உயரோ. நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கோ. வீண் கவலை விலகோ. அடுத்த ஒரு விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க பார்ட்னரோடு அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார போட்டிகள் குறையோ. எல்லா துறைகளிலும் லாபமானது கிடைக்குங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.